வணக்கம். இந்த வீடியோவில் 28/3/2026 சற்று முன் அரசு ஊழியர்களுக்கு 4 மாத அரியர் டிஏ அகவிலைப்படி உயர்வு சார்ந்து திடீர் அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இது குறித்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கும் அகவிலைப்படி டிஏ உயர்வு சார்ந்து தகவல்கள் வெளிவந்துள்ளன. தற்போது அனைவருடைய கவனமும் மத்திய அமைச்சரவை அடுத்த கூட்டத்தின் மீது திரும்பியிருக்கிறது. இதற்கு முன்பாக மார்ச் மாதம் 18ஆம் தேதி அல்லது மார்ச் மாதம் 25ஆம் தேதியில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளிவந்தன. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் டிஏ உயர்வுக்கு ஒப்புதல் வழங்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. இதற்கு முன்பு ஹோலி பண்டிகையை முன்னிட்டு அறிவிப்பு வரும் வரையில் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் அது நடைபெறவில்லை. இதனால் தற்போது மார்ச் மாதத்தின் இறுதி அல்லது ஏப்ரல் மாத தொடக்கத்தில் அறிவிப்பு வெளிவரும் என்று கூறப்படுகிறது. அகவிலைப்படி கணக்கீடு AICPIEE தரவின் அடிப்படையில் செய்யப்படுகிறது. 2025 ஜனவரி மாதம் முதல் 2025 டிசம்பர் மாதம் வரை 12 மாத சராசரி மதிப்பின் அடிப்படையில் டிஏ நிர்ணயம் செய்யப்படுகிறது. தற்போது இதன் மதிப்பு 145.5 உள்ளது. டிஏ சுமார் 60.33% கணக்கீட்டின்படி கிடைத்திருக்கிறது. இது 60% ரவுண்ட் ஆஃப் செய்யப்படும். இதனால் தற்போது உள்ள 58% அகவிலைப்படி 2% முதல் 3% வரை உயர்ந்து 60% அல்லது 61% வரை செல்லும் வாய்ப்புகள் உள்ளது. டிஏ கணக்கீட்டு சூத்திரம் டிஏ சதவீதம் AICPIEE 12 மாத சராசரி மைனஸ் 261.42 வகுத்தல் 261.42 பெருக்கல் 100. 4 மாத அரியர் கூடுதல் வருமானம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மார்ச் இறுதி அல்லது ஏப்ரல் முதல் வாரத்தில் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த டிஏ உயர்வு 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும். இதனால் மார்ச், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் இந்த 4 மாதங்களுக்கான அரியர் தொகை ஒரே தவணையில் வழங்கப்படும். இது ஊழியர்களின் வருமானத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வை ஏற்படுத்தும். இயலாத ஊதிய குழு பரிந்துரை 2025 டிசம்பரில் முடிவடைந்தது. இதற்கு பின்பு வரும் டிஏ உயர்வு இது என்பதால் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. மேலும் 8வது ஊதிய குழு சார்ந்து விவாதங்கள் நடைபெற்று வருவதால் இந்த டிஏ உயர்வு எதிர்கால சம்பள கணக்கீட்டில் தாக்கத்தை செலுத்தும். மொத்தத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு டிஏ உயர்வு சார்ந்த அறிவிப்பு மிக விரைவில் வெளிவரும் என்று சூழல் உருவாகியிருக்கிறது. ஆனால் இதுவரையில் மத்திய அரசிடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரவில்லை. மிக முக்கியமாக 25/3/2026 அன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அகவிலைப்படி அதிகரிப்பு சார்ந்த அறிவிப்புகள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எந்தவிதமான அறிவிப்பும் வெளிவரவில்லை. இதன் காரணமாக அடுத்த அமைச்சரவை கூட்டம் இந்த முக்கிய முடிவை தீர்மானிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.